எங்க தளபதி எங்க ஸ்கூல் நடத்துறாரு? ஆதாரத்தோட காட்டுறாரே விஜய் வித்யாசிரம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க தளபதியா நடத்துறாரு? எங்க தளபதி சேர்மனா இருக்கிறாரா? எங்க தளபதியுடைய இடத்தை ஒரு 35 ஆண்டுகளுக்கு ஒத்திகைக்கு கொடுக்குறாரு. அதை வேற ஒருத்தர் நடத்துறாங்க. சிபிஎஸ்சி பள்ளி தானே நடத்துறாரு, எந்த தப்பு கிடையாது. இல்ல சாராய கடையா நடத்துறாரு? சாராய கம்பெனி வச்சு இந்த சாராய சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரா? பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் இப்ப சண்டை நடந்து கொண்டிருக்கு. பாசிசம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாயாசம்னா யாருன்னு தெரியும். அதாவது திமுகவும் பிஜேபியும் இன்று வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர்கள் தான் எங்களை என்ன சொன்னாங்களா, இணையதளம் மூலமாகவே தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வாய்கள் தான் இன்று அதே இணையதளத்தில் தானே நீங்கள் அரசியல் செஞ்சு கொண்டிருக்கீங்க. எங்கள் தலைவர் ஒசூரில் ஒரு அரசு பள்ளியை நடத்துகிறார்ல, ஒரு அரசு பள்ளிக்கு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாரு. அரசு பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து உற்சாகப்படுத்துறாரு. நிறைய கல்வி உதவிகள்லாம் செய்து கொண்டிருக்காரு. அது குறித்து அண்ணாமலை பேசணுமா கூடாதா? மருது அழகராஜ் அவர்கள் கட்சியில் இணைய போறாராமே. ஏங்க பலரும் இணைகிறாருங்க. இனி வருங்காலங்களில் மிக முக்கியமான பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய எல்லோரும் எங்கள் கட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. அவர்களை இணைக்கக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. கூட்டணி இல்லாம தனித்து 234 தொகுதியிலுமே 2026 போட்டியிட தயாரா இருக்கீங்க. கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலைகள், வியூகங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி தான். அண்ணாமலை சொல்கிறார்ல, மும்மொழி கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தணும், மும்மொழி கொள்கையை நாடு முழுவதும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களே. நம்ம என்ன சொல்கிறோம்? நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஏன் இது குறித்து அண்ணாமலை பேச மாட்டேன்றாரு? அண்ணாமலை அவர்களுக்கு நான் கேட்குறேன், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நீங்கள் கொண்டு வாங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு அறிக்கைகள் மூலமாகவும் தெளிவாக பார்க்க முடியுது. அந்த வகையில் மும்மொழி கொள்கை குறித்து உங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து இந்த ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டுட்டே இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உங்களுக்கு நன்றி. ஏன்னா வந்து உங்களுடைய நிலைப்பாடு மிக சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. எப்பவுமே ஒத்துக்க மாட்டீங்க, இந்த முறை ஒத்துக்கிட்டீங்க. அதற்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி எதற்காக உருவாக்குறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்குறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்குறாரு. அதாவது தமிழ் மண்ணுக்காக உருவாக்குறாரு. தமிழ் மண்ணுக்கென்று கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாமே இருக்குது. அந்த அடிப்படையில் இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டின் உணர்வோடு தொடர்புடையது. இந்த தமிழ் மாநிலம் உருவாவதற்கு மொழிப்போர் தியாகிகளுடைய தியாக உணர்வெல்லாம் நமக்கு தெரியும். பல பேர் இதற்காக இறந்துருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம், பலர் காயமுற்றிருக்காங்க. பல பேர் சொல்லணும்னா சிறையில் அடைக்கப்பட்டு பல துயரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு மிகப்பெரிய யுத்தத்திற்கு பிறகுதான் இந்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டு இன்று ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக வந்திருக்கு. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிக தெளிவான முறையில் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். மும்மொழி கொள்கை என்பது இந்த மாநிலத்திற்கு தேவையில்லை. 80 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தமிழ்நாடு மக்களும் இந்த தமிழ்நாட்டை இதுவரை ஆட்சி செய்த ஐயா அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா கலைஞர் அவர்களாக இருந்தாலும் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக இருக்கிறாங்க. இருமொழி கொள்கையில் நம் உறுதியாக இருக்கிறோம். இருமொழி கொள்கையை மூலமாகத்தான் தமிழ்நாடு இன்று ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு கல்வியிலும், வேலை வாய்ப்பிலும், மருத்துவத்திலும், உள்கட்டமைப்பிலும், தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் இருமொழி கொள்கையை கடைபிடித்ததால், இருமொழி கொள்கையின் மூலம் படித்ததால் தான் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம். அப்போ இதில் என்ன தவறு இருக்குது? இப்போ மும்மொழி கொள்கை ஏன் வரணும்? இருமொழி கொள்கையிலே நம் மாநிலம் சிறப்பாக இருக்குது. மக்கள் சிறப்பான முறையில் முன்னேற்றத்தை நோக்கி போகின்ற பொழுது மூன்றாவதாக ஒரு மொழியை திணிப்பதற்கான காரணம் என்ன? அதை சொல்லணும்ல. அப்போ எங்கள் தலைவர் அறிக்கையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மும்மொழி கொள்கை என்பது தேவையில்லை. 2 மொழியிலே, தமிழ் ஆங்கிலத்திலே வந்து மாணவர்கள் படித்தால் போதுமானது என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் சொன்ன அந்த அறிக்கையை மக்கள் எல்லோரும் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க, வரவேற்று கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல நகர்வாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, எஜுகேஷன் அப்படிங்கிறது சமமான ஒரு நிலையில் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்கே வந்ததாகவும், இங்கே சிபிஎஸ்சி பள்ளிகளில் எப்படி ஹிந்தி இருக்கோ அதே மாதிரி அரசு பள்ளிகள்லையும் ஹிந்தி இருக்கலாமே, கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கிறது தப்பில்லையேன்னு கேட்குறாங்களே. அதாவது கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கொள்வதில் எந்த தவறுமே கிடையாது. இங்கே யாருமே ஹிந்தி வேணாம், மலையாளம் வேணாம், சான்ஸ்கிரிட் வேணாம், ஸ்பெயின் வேணான்னு நம்ம சொல்லலை.
எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதற்கான வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 3வதாக ஒரு மொழியை கட்டாயம் படித்தே ஆக வேண்டும் என்று திணிக்கின்ற பொழுது அதை நீங்கள் திணிக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்க்கிறோம். திணிப்பு என்பது வேறு, விருப்பப்பட்டு படிக்கிறது என்பது வேறு. அப்போ ஒன்றிய அரசு திட்டமிட்டு திணிக்கிறது. அப்போ புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் கையெழுத்திட்டாதான் கல்விக்கான வளர்ச்சி நிதியை நாங்கள் கொடுப்போம். 3வது மொழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் அந்த வளர்ச்சிக்கான நிதியை கொடுப்போம் என்று சொல்வது ஆணவம் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவது இல்லையா? தமிழ்நாட்டு மாணவர்களை சிறுமைப்படுத்துவது இல்லையா? மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிரான ஒரு செயல்பாடு இல்லையா? அப்போ பல ஆண்டுகளாக இந்த மொழியின் வளர்ச்சிக்காக, இந்த மொழியின் மீழ்ச்சிக்காக போராடிய மொழிப்போர் தியாகிகளை அவங்க கொச்சைப்படுத்தலையா? இந்த மாநிலம் எப்படி உருவாக்கப்பட்டது? எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு ஐயா சங்கரலிங்கனார் அவர்கள் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மண். ஐயா சின்னசாமி அவர்கள் தன்னுடைய உடலை கொளுத்தி இறந்து இந்த மொழியை காக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார். இது போன்று பல மொழிப்போர் வீரர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஐயா நடராசன் அவர்கள் எதற்காக இறந்தாங்க? ஐயா தாளமுத்து அவர்கள் எதற்காக இறந்தாங்க? கோடம்பாக்கம் சிவலிங்கம் அவர்கள் ஏன் உயிர் தியாகம் செய்தார்? தன்னுடைய உடம்பை தீக்கு ஏன் இரையாக்கினார்? அப்போ இந்த மொழியை மீட்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு இறந்துருக்கிறாங்கல்ல. அப்போ நம்ம முன்னோர்களுடைய தியாகத்தை அவர்கள் எப்படி கொச்சைப்படுத்த முடியும்? அப்போ இருமொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கானது, இந்த மாநிலத்துக்கானது. அதன் மூலம் தான் நம்ம வளர்ச்சி பெற்று வரோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க, அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க, ஹிந்தி மொழியை கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே இருமொழி கொள்கையில் தானே படித்தாங்க. இருமொழி கொள்கையில் படித்ததால் தானே அவங்க தலை சிறந்த ஒரு மருத்துவராக முடிந்தது. இருமொழி கொள்கையை படித்ததால் தானே அவரால் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக முடிந்தது. அவர் மும்மொழி கொள்கை படித்ததுனால ஆளுநர் ஆனாங்களா? கிடையாதுல்ல. அப்போ இந்த 2 மொழி கொள்கையில் நீங்கள் என்ன குற்றத்தை கண்டுட்டீங்க? இதனால் என்ன வளர்ச்சி குறைந்தது? வளர்ச்சியை நோக்கி தானே நம்ம போகிறோம். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர 3வதாக ஒரு மொழியை திணிக்கின்ற பொழுது இங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. எங்கள் மாநிலத்துக்கென்று வரலாறு இருக்குது, எங்கள் மாநிலத்துக்கென்று பண்பாடு இருக்குது, எங்கள் மாநிலத்துக்கென்று கலாச்சாரம் இருக்குது. இந்த மாநிலம் உருவாவதற்கு பல பேர் ரத்தம் சிந்திருக்கிறாங்க. அப்படி ரத்தம் சிந்திய இந்த மண்ணை 3வதாக ஒரு மொழியை திணித்து எங்களுடைய தமிழ் மொழியை நீங்கள் சிறுமைப்படுத்த முயற்சி செய்கின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய கடமை, அதற்கு எதிராக போராட வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் இருக்கு. கட்சிக்கு அப்பாற்பட்டு நம் எல்லோரும் ஓங்கி குரல் கொடுக்கணும், நம் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டிற்கு போதுமானது, நிலையானது. காலமாக இருமொழி கொள்கையை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக சொல்றேன். ஓகே, இல்ல இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை குறிப்பிட்டீங்க. அதே மாதிரி பலரும் இருமொழி கொள்கையில படிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன், இல்ல நான் இன்னும் முன்னேறி வட மாநிலங்களுக்கு போயிருக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஹிந்தி தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்கல்ல. ஹிந்தி படிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஏதாவது தடை இருக்கிறதா? ஹிந்தி தமிழ்நாட்டில் படிக்கலாங்க, மலையாளம் படிக்கலாங்க, கன்னடம் படிக்கலாங்க, உருது படிக்கலாங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறது. எந்த மொழியை வேண்டுமானாலும் நீங்கள் விருப்பப்பட்டு படித்துக் கொள்ளலாம். ஆனால் கட்டாயமாக இந்த மொழியை நீங்கள் படித்தே ஆக வேண்டும் என்று திணிப்பதை எங்களால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம சொல்கிறோம். எதற்கு நீங்கள் திணிக்கிறீங்க? அப்போ நீங்கள் திணிப்பது என்பது எங்களுடைய தமிழ் மொழியை நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்க. ஒரு மொழியை நீங்கள் திணித்து இதை படிங்க அப்படின்ற போது அது நார்மலைஸ் ஆயிரும், அது இயல்பாக மாறிடும். அப்போ இயல்பாக மாறுகின்ற பொழுது என்ன ஆகும்னா எல்லோரும் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மலையாளம் படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அதான் எல்லாருமே நீங்கள் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டிங்களே, அப்புறம் எதுக்கு அலுவல் மொழியாக நாங்கள் ஹிந்தியும் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய மொழி என்பது தமிழ்நாட்டிற்கான அடையாளம் இல்லை, தமிழ்நாட்டிற்கான ஒரு முகவரியாக என்னுடைய மொழி இருக்கிறதுல. அப்போ அந்த மொழியை பாதுகாக்க வேண்டியது தாங்க ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கடமை. ஒரு மொழியை நீங்கள் அழித்து விட்டால் அந்த இனத்தையே அழித்திடலான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய மொழியை, தமிழ் மொழியை சிதைப்பதற்கு ஒன்றிய அரசு செய்கின்ற ஒரு சூழ்ச்சியாகத்தான் பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் தான் கட்சி கடந்து எல்லோரும் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? இப்போ ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இருமொழி கொள்கையில் படித்தாரா, மும்மொழி கொள்கையில் படித்தாரா? இருமொழி கொள்கையில் படித்தாரு, கஷ்டப்பட்டு படித்தாரு. படித்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்தாரா இல்லையா? மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானியா வந்தாரா இல்லையா? இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஜனாதிபதியாக வந்தாரா இல்லையா? உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர் உரையாற்றினாரா இல்லையா? மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளமாக ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இருந்தாரா இல்லையா? அவர் என்ன மும்மொழி கொள்கையில் படித்ததுனால, ஹிந்தி படித்ததுனால தான் அவர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாரா? இப்போ ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஹிந்தியை கற்றுக்கொண்டால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி போகிறீங்க அப்படின்னா அப்போ வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் சாரையாக, கும்பலாக, குடும்பமாக தமிழ்நாட்டுக்கு ஏன் வராங்க? தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேலை கிடைக்கும்,
தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம படிக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வந்தால் மருத்துவம் நல்ல முறையில் இருக்குது அப்படின்னு ஏன் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வராங்க? நீங்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலே இருந்திருக்க வேண்டியதானே? ஹிந்தி பேசினா தான் வளர்ச்சியை நோக்கி போகலான்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் இன்றும் வளர்ச்சி அடையாமல் இருக்குது? அப்போ இங்கே வந்து மொழி வந்து பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில் இருமொழி கொள்கை மூலமாகவே தலை சிறந்த ஒரு மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குது. இது எங்களுக்கு போதுமானது. இதை நீங்கள் வந்து அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு வலுக்கட்டாயமாக நாங்கள் திணிப்போம் என்கின்ற பொழுதுதான் மீண்டும் இந்தி திணிப்பு எதிரான போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு மொழியை திணிப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதில் தெளிவாக இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் வந்தாலும் அதை தடுப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் தமிழக வெற்றி கழகம் செய்யும். ஓகே, இப்போ இங்கே இந்தியை எதிர்க்கிறதுக்கான ஒரு போராட்டம் எழுந்திருக்குன்னு சொல்றீங்க. அண்ட் இருமொழி கொள்கையே போதுமானது, மும்மொழி கொள்கை வேணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறீங்க. ஒருவேளை இன்னைக்கு மற்ற கட்சிகள் எல்லாருமே பேசிட்டு இருக்க வகையில இது ஒரு பழைய அப்ப 60களில் நடந்த மாதிரியான ஒரு மொழிப்போருக்கு வித்திடுமே ஆனால் தமிழக வெற்றி கழகம் துணையாக நிற்கும் அனைத்து கட்சிகளுக்கு கூடயும் சேர்ந்து. இல்லைங்க, உறுதியா இருக்குங்க. கட்சியே வந்து தமிழக வெற்றி கழகம் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தானே தமிழக வெற்றி கழகம். அப்போ எங்கள் மொழியின் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது, எங்கள் மொழியை சிதைப்பதற்கு உண்டான வேலையை ஒன்றிய அரசு செய்கின்ற பொழுது, அதில் முன் களப்பணியாளர்களாக நின்று கொண்டு எங்கள் மொழியை பாதுகாப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் உறுதியாக நிற்கும், உறுதியாக போராடும். இப்போ ஒரு 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 வாக்கியம் ஒன்று சொல்லுவாங்க, பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் இப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கு. பாசிசம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாயாசம்னா யாருன்னு தெரியும். அதாவது திமுகவும் பிஜேபியும் இன்று வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர்கள் தான் எங்களை என்ன சொன்னாங்களா, இணையதளம் மூலமாகவே தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வாய்கள் தான் இன்று அதே இணையதளத்தில் தானே நீங்கள் அரசியல் செஞ்சு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அது கேவலமா இல்லையா? அதே இணையதளத்துல தானே டிவிகே 40 நீங்களும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க சொன்ன வாய் தானே. இப்போ நீங்க சொன்ன வாய் அப்புறம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும்ல. எங்களை வந்து நீங்கள் இணையதளத்தில் அரசியல் பண்ணுற அந்த வாய் இணையதளத்தில் உட்காந்தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அது குறித்து ஏதாவது பேசலாம்ல. இப்போ அண்ணாமலை சொல்கிறார்ல, மும்மொழி கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்தணும், மும்மொழி கொள்கையை நாடு முழுவதும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களே. நம்ம என்ன சொல்கிறோம், நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஏன் இது குறித்து அண்ணாமலை பேச மாட்டேன்றாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஒரு ஆய்வை திமுக அரசு தமிழ்நாட்டில் செய்யலாம்ல. எத்தனை சாதிகள் இருக்காங்க, அந்த சாதியினுடைய எண்ணிக்கை என்ன, அவருடைய வாழ்வாதாரம் என்ன, அவர்களுடைய கல்வி தரம் என்ன, அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்காங்களா இல்லை அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்களா என்பதை ஆய்வு பண்ணுவதற்கு திமுக அருகதை இருக்கா? திமுக ஒரு துணிச்சல் இருக்கா? நீங்கள் அதை பண்ணுங்க. வராத மோடியை வந்து கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ணாமலை உட்காந்துட்டு நான் அண்ணா சாலைக்கு வருவேன்னு சொல்கிறாரு. அதாவது அண்ணன் உதயநிதி அவர்களும் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அண்ணா சாலைக்கு நீங்கள் போகாதீங்க, வேங்கவயலுக்கு போங்க, பரந்தூருக்கு போங்க, மேல்பாதிக்கு போங்க, பல இடங்களில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே போங்க. சமூக வலைதளத்தில் பரந்தூர் மக்கள் குறித்து போடுங்க பார்ப்போம். வேங்கவயல் மக்களுக்கு நீதி வேண்டும் என்று திமுக கட்சியை சார்ந்தவர்கள் போட சொல்லுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டிற்கு தொடர்புடைய யார் அந்த சார் அப்படின்னு திமுக கட்சியை சார்ந்தவங்களை போட சொல்லுங்கள். அண்ணாமலை அவர்களுக்கு நான் கேட்குறேன், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நீங்கள் கொண்டு வாங்க. மொழிகளின் வளர்ச்சிக்கென்று ஹிந்திக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எவ்வளோ ஒதுக்குறீங்க? உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற தமிழ் மொழிக்கு மிக குறைவாக வளர்ச்சி நிதியை ஒதுக்கிட்டு நாங்கள் வந்து தமிழ் மொழியை வந்து அழிக்கலாம் வரல, நாங்கள் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தான் வந்திருக்குன்னு யாரை ஏமாத்துறீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மும்மொழி கொள்கை என்பது கட்டாயமாக இந்தியை திணிப்பதற்காகத்தான் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் மூர்க்கமாக இதை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை எதிர்க்கிறோம். அதனால் எல்லோரும் எதிர்க்கணும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து மொழியை வைத்து, மதத்தை வைத்து, சாதியை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்திக்கோங்க. தமிழ்நாடு மண் என்பது பெரியார் அவர்களால் பட்டை தீட்டப்பட்ட ஒரு மண். அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்ட முற்போக்கு மண். இங்கே வந்து உங்களுடைய இந்த இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்றது நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓராண்டு நிறைவை ஒட்டி பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கே, உண்மைதானா? இல்லை, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ கட்சி ஆரம்பித்து ஓராண்டுகள் முடிந்து ரெண்டாவது ஆண்டு தொடங்கியிருக்கு. அந்த ஓராண்டுக்கான நிகழ்வு நடப்பதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மிக விரைவில் பொதுச் செயலாளர் அவர்கள் முறையாக அறிவிப்பாங்க. கட்சி வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடை நோக்கி போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வளர்ச்சியை நோக்கி கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. பலரும் கட்சியில் வந்து இணைகிறாங்க.
பல மாற்றுக் கட்சியை சார்ந்த முக்கியமான பிரமுகர்கள் கட்சியில் இணையக்கூடிய சூழல்கள் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் எல்லோரும் வந்து வரவேற்கிறாங்க. அந்த ஒரு வரவேற்பை கொண்டாடும் விதமாக அந்த அந்த நிகழ்வு இருக்கும். அதற்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வாக கூட அது பார்க்கலாம். தலைவர் அவர்கள் வந்து இன்னும் 2 மாசத்துல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக இருக்கிறாங்க. மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கு. பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. நல்ல நல்ல ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய, அந்த சமூகத்தின் மீது பற்று கொண்ட, நீண்ட நாள்கள் போராட்ட களத்தில் இருந்த, தலைவர் மீது உண்மையாக விசுவாசமாக இருந்தவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைகளை பிரித்து கொடுத்து வேலைகள் செய்யக்கூடிய சூழல்களும் நடந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து கட்சியான அடுத்த கட்ட பணிகளுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 விஷயம் சொல்லியிருந்தீங்க. பொறுப்பாளர்கள் நியமனம் ஒண்ணு, அதுக்கப்புறமா மாற்றுக் கட்சியிலிருந்து இங்க வந்து இணையறாங்க. நான் ஒவ்வொன்னா வரேன். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணையறாங்க அப்படின்னும்போது, இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துல கிடைக்கல. இப்ப ஆதவர்ஜுன் அவர்கள் உள்ள வந்த பிறகுதான் அந்த ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிருக்கு. மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ள வர்றதுக்கு. ஏன்னா சமீபத்துல மருது அழகராஜ் அதிமுகவை சேர்ந்தவர் இப்ப வந்து இணைய போறார் அப்படின்ற தகவலும் இருக்கே. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு கட்சி. உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை எங்கள் தலைவர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சிக்கு வரக்கூடியதை எந்த இடத்துல நாங்கள் தடுத்தோம், எந்த இடத்துல பதவி கொடுக்காம இருந்தோம், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து யாரையும் வெளியில இருந்து வந்தவங்களை தலைவர்கிட்ட நெருங்க விடாம தடுத்தாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. யார் சொன்னா? யார் சொல்றா? தகவல்கள் வரும், அதை நீங்க கிளாரிஃபை பண்ணணும்ல. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ அவர் தடுக்கிறாரு அப்படின்னா அப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எங்கள் கட்சிக்குள்ளே எப்படி வந்தாங்க, நிர்மல் குமார் அவர்கள் எங்கள் கட்சிக்குள்ளே எப்படி வந்தாங்க? இப்போ மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் எங்கள் கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா எங்கள் பொதுச் செயலாளர் தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இவர்களெல்லாம் எப்படி கட்சிக்கு வந்தாங்க, பொறுப்பு வாங்கினாங்க? இப்போ மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி எங்கள் தலைவரை சந்திக்கிறாங்க? இப்போ அண்மையில் கூட ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருந்தார், தளபதி அவர்களை 45 நிமிடம் சந்தித்து பேசினேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல. இப்போ அவர்களெல்லாம் எப்படி எங்கள் தலைவரை சந்தித்து பேச முடியுது? அப்போ எந்த இடத்துல எங்கள் பொதுச் செயலாளர் அவர் தடுத்துருக்கிறாரு? அதாவது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் திரளாக வரவேற்கக்கூடிய ஒரு கட்சி, 75 ஆண்டுகால பவள விழா கொண்டாடிய திமுக என்கின்ற ஒரு கட்சியை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக 2026 வரப்போகிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், கட்சிக்குள்ள வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு பொய் பிரச்சாரம். மருது அழகராஜ் அவர்கள் கட்சியில இணைய போறாராமேன்னு கேட்டேன். ஏங்க பலரும் இணைகிறாருங்க. நீங்க என்ன ஒருத்தருக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா இவர் மட்டும்தான் வராரு? பல ஆயிரம் பேர் வராங்க கட்சியில் வந்து இணைகிறாங்க. இந்த ஒரு வருடம் கட்சியினுடைய உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்தது. 28 அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அணிகளுக்கு உண்டான பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 120 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு 95 மாவட்ட செயலாளர்களை நம்ம நியமிச்சாச்சு. இன்னும் 25 மாவட்ட செயலாளரை நியமிக்கக்கூடிய வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. மாநில நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், இணை செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள் என்று மாநில நிர்வாகிகளையும் தலைவர் அவர்கள் அறிவித்து விட்டாங்க. இது போன்ற உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல. எந்த இடத்துல யாரை நாங்கள் தடுத்தோம், யாரை வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம்? எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவர் தானே தளபதி அவர்கள். எல்லோரையும் அரவணைத்து அமைதியான முறையிலும் கட்டுக்கோப்பாகவும் கட்சியை வழிநடத்தக்கூடிய இடத்துல எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் இருக்கிறாங்க. இல்லை எந்த இடத்துலையும் நம்ம யாரையுமே தடுக்கலை. இது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இது ஏற்கனவே மக்கள் இயக்கமாக இருந்தது. மக்கள் இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகமாக பரிணாமம் அடைந்து வந்திருக்கே தவிர இது ஒன்றும் புதுசான ஒரு அரசியல் கட்சிலாம் கிடையாது. ஏற்கனவே 25 ஆண்டுகளாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் பல தொண்டுகளை செய்து மக்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்த ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் வருகிறது. புதுசாக அவர் வந்து நேராக சினிமாவிலேருந்து அரசியல்லாம் குதிக்கலை. அவர் தன்னுடைய தோழர்களை, தன்னுடைய தம்பிகளை, தங்கைகளை, நண்பிகளை அரசியல் படுத்தி சமூக பணி செய்ய வைத்து, நலத்திட்ட உதவிகள் செய்ய வைத்து, பல தொண்டுகளை செய்ய வைத்து, அரசியல் மையப்படுத்தி, கொள்கை தலைவர்களை அறிவித்து இன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அரசியல் படுத்தியிருக்காரு. அந்த 3 பக்க அறிக்கையில் என்ன சொல்கிறார்? ஒரு படத்தை முடித்து விட்டு நான் நேரடியாக மக்களை சந்திக்க போகிறேன், அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய தோழர்களை அரசியல் மையப்படுத்துவேன்னு சொன்னார்ல. அந்த அரசியல் மையப்படுத்தக்கூடிய வேலைகள் தான் அந்த 1 ஆண்டுகள் நடந்தது. அந்த 1 ஆண்டுக்குள் மாற்றுக் கட்சி சார்ந்த பலரும் வந்தாங்க. இனி வருங்காலங்களில் மிக முக்கியமான பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய எல்லோரும் எங்கள் கட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கிறது. அவர்களை இணைக்கக்கூடிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. கூட்டணி இல்லாம தனித்து 234 தொகுதியிலுமே 2026 போட்டியிட தயாரா இருக்கீங்க. நாளைக்கு தேர்தல் நடந்தால் கூட 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி பெரிய கட்சியாக வளர்ந்துட்டோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் கூட்டணி ஆட்சி தான்.
தலைவர் மாநாட்டில் என்ன சொன்னாங்க? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கூடிய அதிகார பகிர்வு கொண்ட ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டணி ஆட்சி என்பதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி, உண்மையான ஒரு சமத்துவம். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் விரும்பினாங்க, அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பினாங்க, அதைத்தான் அண்ணா அவர்களும் விரும்பினாங்க. அப்போ அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு அதன் வழியில் நடக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். அப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு கொள்கையை மாநாட்டில் அவர் சொன்னார். அப்போ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்குனா கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலைகள், வியூகங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி தான். எங்கள் தளபதி தலைமையில் கூட்டணி. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காரு. முதல்ல வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்ல முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு சிபிஎஸ்இ பள்ளிகள் இவங்க நடத்தலையா, ஏன் விஜய் அவர்கள் நடத்தலையா, ஏன் திருமாவளவன் அவர்கள் நடத்தலையா, இவங்க எல்லாருமே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்களே, அங்கெல்லாம் ஹிந்தி இருக்கே, ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஹிந்தி கிடையாது, அவங்களுக்கு மட்டும் வேண்டான்னு சொல்றீங்கன்ட்டு. அதாவது வந்து அண்ணாமலை சொல்கிறத வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது. அதாவது அப்ப ஹிந்தி வேணான்னு சொல்கிறீங்க, ஹிந்தி ஒரு வேணான்னு குற்றச்சாட்டை சொல்றோம். வைக்கிறாரு, அப்போ கேட்டுதானே ஆகணும். ஹிந்தி வேணான்னு சொல்கிறோம், ஹிந்தி படிக்காதீங்கன்னு நம்ம சொல்கிறோமா? ஹிந்தி படிக்க வேணாம்னு நம்ம சொல்கிறோமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்கள் தளபதி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்றீங்க. எங்கள் தளபதி எங்கள் ஸ்கூல் நடத்துகிறாரு சொல்லுங்க. ஆதாரத்தோட காட்டுறாரே விஜய் வித்யாசிரம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நடத்துறாரு? எங்க தளபதியா நடத்துறாரு? எங்க தளபதி சேர்மனா இருக்கிறாரா? எங்க தளபதியுடைய இடத்தை ஒரு 35 ஆண்டுகளுக்கு ஒத்திகைக்கு கொடுக்குறாரு, அதை வேற ஒருத்தர் நடத்துறாங்க. சிபிஎஸ்இ பள்ளி தானே நடத்துறாரு, எந்த தப்பு கிடையாது. இல்ல சாராய கடையா நடத்துறாரு? சாராய கம்பெனி வச்சு இந்த சாராய சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரா? நல்ல விஷயத்தை தானங்க பண்றாரு. நாங்க எந்த இடத்துலயாவது ஹிந்தி படிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா? அது சிபிஎஸ்இ ஸ்கூலுங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி இருக்க தானே செய்யும். இதே போன்ற எங்கள் தலைவர் ஒசூரில் அரசு பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து உற்சாகப்படுத்துறாரு, நிறைய கல்வி உதவிகள்லாம் செய்து கொண்டிருக்காரு. அது குறித்து அண்ணாமலை பேசணுமா கூடாதா? ஏன் அதெல்லாம் பேச இல்ல? அதுதான் அவரு பள்ளி நடத்துறத வந்து தவறுன்னு சொல்லல, திருமாவளவன் அவர்கள் மேலேயும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவர்கள் என்ன சொன்னாங்க? என்கிட்ட இடம் கேட்டாங்க, நான் இடம் கொடுத்தேன், எனக்கும் அந்த பள்ளிக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார். பள்ளிக்கூடம் நடத்துவதில் எந்த தவறும் கிடையாது, அதை அவங்க நடத்துறாங்க. எங்க தலைவர் இடம் கொடுத்துருக்காங்க, நீ அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர நாங்கள் வந்து இந்த மாநிலத்தின் கொள்கையோடு துணை நிற்கிறோம், இந்த அரசின் கொள்கையோடு துணை நிற்கிறோம். 80 ஆண்டுகளாக இந்த மக்கள் ஒரு கொள்கையின் பக்கம் நின்று கொண்டு போராடுறாங்க. அப்போ கொள்கை தலைவராக எங்கள் தளபதி இருமொழி கொள்கை போதுமானது நம்ம சொல்கிறோம். அதற்காக வந்து நீங்கள் ஹிந்தி படிக்காதீங்க, மலையாளம் படிக்காதீங்க, மற்ற மொழிகள் படிக்காதீங்க என்று நான் சொல்லலை, எங்கள் தலைவரும் சொல்லலை. எங்கள் மாநிலத்துக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் நம்ம சொல்கிறோம், அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம். விருப்பப்பட்டவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, அதில் என்ன தவறு இருக்குது? அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோமே தவிர எந்த இடத்துல வேணான்னு சொன்னோம்? நாங்கள் வந்து ஹிந்தி படிக்கவே மாட்டோம், யாரும் படிக்காதீங்க அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னோமா? அப்போ அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மொழியை வைத்து, மதத்தை வைத்து, இனத்தை வைத்து, சாதியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியில் மாநில தலைவராக இருக்கிறார். பிஜேபி என்றாலே பிரிவினையை ஏற்படுத்துவது, ஏதாவது ஒரு வடிவத்தில் மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தி, பிரிவினையை ஏற்படுத்தி மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு அரசியலை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். வாய்க்கிலேயே பேசுகிறார்ல அண்ணாமலை அவர்கள். நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, நீங்கள் பேசுவதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வந்திருக்கணும்ல? இல்லை பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும்ல? அண்ணாமலை அவர்களே தமிழ்நாட்டில் போட்டிக்கிட்டாங்களா? அவராவது வெற்றி பெற்றிருக்கணும்ல? அப்போ அவர் பேசுவது எல்லாமே பொய்யாகவும் புரட்டாகவும் மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய, மக்களை திசை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் இருக்குது. நீங்கள் அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணுமே தவிர பள்ளிக்கூடம் நடத்துவதில் எந்த தவறும் கிடையாது. சாராய கடைகளை நடத்துவதில் தான் தவறு இருக்குது, சாராயத்தை ஊற்றி கொடுப்பதில் தான் தவறு இருக்குது, கள்ளச்சாராயத்தை மறைமுகமாக ஆதரிப்பதில் தான் தவறு இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குவதில் தான் பாதிப்பு இருக்கிறது. அதையெல்லாம் கேள்வி கேட்பதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு வாய் வரலை. ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடியவர்களை வந்து இப்படி குற்றம் சுமத்துறாரு என்பது ஒரு நகைப்பா இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.